ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி டிப்ளமோ கோர்ஸுக்கான கவுன்சிலிங் ரிலேட்டடா வந்திருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான அப்டேட்ஸ் பத்தி டீடைலா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் மோஸ்ட்லி வந்து கமெண்ட்ஸ்ல வந்து அதிகமா கேட்கறது வந்து, ப்ரோ நீங்க வந்து அக்ரிகல்ச்சர் வந்து பிஎஸ்சிக்கு தான் வந்து ஷேர் பண்றீங்க. யூஜி அட்மிஷன பத்தி தான் நீங்க வீடியோஸ் வந்து போடுறீங்க. இந்த டிப்ளமோ கோர்ஸுக்கான வீடியோஸ் வந்து அதிகமா வந்து உங்க சேனல்ல இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலா வந்து டிப்ளமோ கோர்ஸ்க்கான கவுன்சிலிங் அப்படிங்கிறது வந்து இப்பதான் நம்மளுக்கு வந்து அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. யூனிவர்சிட்டி சைட்ல இருந்து அப்டேட் வரும்போது தான் நம்ம வந்து வீடியோஸ் வந்து கேதர் பண்ணி குடுக்க முடியும். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ் பத்தி டீடைலா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். நீங்க டிப்ளமோ கோர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிருக்கீங்க. லைக் வந்து அக்ரிகல்ச்சர் கோர்ஸா இருக்கட்டும், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்கா இருக்கட்டும், ஹார்டிகல்ச்சருக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த வீடியோ வந்து பாருங்க. நெக்ஸ்ட் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படிங்கறத பத்தி தெளிவான ஒரு அப்டேட் வந்து ஒரு நோட்டாவே வந்து நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. இத பத்தி நம்ம ஒரு அப்டேட்டா வந்து இதுல வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்ப தான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும், பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிபிகேஷன்ல வரும். ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இந்த ஒரு நோட் அப்படிங்கிறது நேத்து டேட்டே நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து எங்க இருந்து குடுத்துருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர்ல இருந்து ரிலீஸ் ஆயிருக்கு. கீழே குறிப்பிட்டுள்ள செய்தி விவரங்களை தங்களது மேலான நாளிதழில் ஷேர் பண்ண மாதிரி நாங்க வந்து அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அப்படிங்கிற குடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பிரஸ்ஸுக்கு உண்டான ஒரு நோட்டிபிகேஷன். இது வந்து நம்ம காமனா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இது வந்து நீங்க படிச்சுக்கலாம் அப்படிங்கிற குடுத்துருக்காங்க. இது யாருக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இளம் அறிவியல் மாணவர் சேர்க்கை, அதாவது டிப்ளமோ கோர்ஸ் பட்டய படிப்புன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா? யூஜிங்கிறது வந்து அண்டர் கிராஜுவேட், அது வேற ப்ரோக்ராமிங். டிப்ளமோ அப்படிங்கிறது டைரக்டா நீங்க வந்து டிப்ளமோ கோர்ஸ்க்கு வந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் பிஎஸ்சி நீங்க டைரக்டா செகண்ட் இயர்ல கூட ஜாயின் பண்ணி நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்கறது வந்து, டிப்ளமோ படிச்சிட்டோம் அப்படின்னா நாங்க வந்து பிஎஸ்சி நர்சிங் வந்து படிக்க சாரி பிஎஸ்சில வந்து அக்ரிகல்ச்சர் படிக்க முடியாதான்னு கேக்குறீங்க. தாராளமா படிக்கலாம். நீங்க உங்களுக்கான டிப்ளமோ கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் டைரக்டா நீங்க வந்து லேட்டரரி என்ட்ரின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா? இப்ப இன்ஜினியரிங்லாம் எப்படி வந்து இப்ப பாலிடெக்னிக்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் டைரக்டா செகண்ட் இயர் போயிட்டு ஜாயின் பண்றாங்க. அந்த மாதிரி நீங்களும் என்ன பண்ணலாம்னா பிஎஸ்சில வந்து டைரக்டா செகண்ட் இயர் போயிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இயர்லாம் நீங்க படிக்க தேவையில்ல. டைரக்டா செகண்ட் இயர் போயிட்டு நேரடியா போயிட்டு அட்மிஷன் போட்டு கவுன்சிலிங் மூலியமா அட்டன் பண்ணீங்கன்னா சீட் வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். அதுக்கு கண்டிப்பா நீங்க டிப்ளமோல நல்ல ஒரு ஸ்கோர் மார்க் வந்து எடுத்துக்கணும். இது வந்து கம்பல்சரி. நீங்க எந்த சைடு போனாலும் கவுன்சிலிங் மூலியமா ஹை ஸ்கோர் வச்சிருக்கவங்களுக்கு சீட் வந்து ஃபர்ஸ்ட் கிடைக்கும். கொஞ்சம் கம்மியா இருக்கக்கூடிய மார்க் வந்து இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து செகண்ட் ரவுண்ட்ல சீட் கிடைக்கும். இப்போ இதுல வந்து வந்திருக்கக்கூடிய அப்டேட் என்ன அப்படிங்கிற பார்க்கும்போது, பொது பிரிவினருக்கான 2ஆம் கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு அகாடமிக் ஸ்ட்ரீம்ல இருக்கக்கூடியவங்களுக்கு செகண்ட் பேஸ்டு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. இந்த கல்வியாண்டு முதல் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திற்கும், தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்திற்கும் மற்றும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திற்கும் ஒரே விண்ணப்பம் வாயிலாக இளம் அறிவியல் மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 23/6 முதல் 26/6/2024 வரை 7.5 ரிசர்வேஷன் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து இணையவழி ஆன்லைன் கவுன்சிலிங் அப்படிங்கிறது நடந்ததா வந்து சொல்லியிருக்காங்க. இது எல்லாருமே தெரிய வந்ததுதான். இப்போ முக்கியமான டாபிக் நம்ம பார்க்கலாம். அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணி வரும்போது என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நகர்வு முறையில் ஏற்பட்ட காலிப்பணியிடங்களுக்கு 2ஆம் கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு நேத்து 16/7/2024 மற்றும் 17/7/2024 ஆகிய 2 நாட்கள் மொத்தம் 2149 இடங்களுக்கு நடைபெறுகிறது. தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவ மாணவியர்களுக்கு தற்காலிக சேர்க்கை அவர்களது பெறப்பட்ட தரவரிசை மதிப்பெண் மற்றும் விருப்ப பாடம் மற்றும் சாதிய அடிப்படையில் வழங்கப்பட்டன. அவ்வாறு தற்காலிகமாக தேர்வு செய்யப்பட்ட மாணவ மாணவியர்கள் தங்களின் அசல் சான்றிதழ்களான 10th 12th உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட் மற்றும் உங்களுடைய டிசி டிரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட் இது எல்லாத்தையுமே நீங்க எடுத்துக்கிட்டு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வளாகத்தில் உள்ள அண்ணா அரங்கத்தில் 16/7/2024 மற்றும் 17/7/2024 ஆகிய 2 நாட்களில் நடைபெற உள்ள சான்றிதழ் சரிபார்ப்பில் கலந்து கொண்டு தங்களது சான்றிதழ்களை சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் அப்படிங்கிற தெளிவான ஒரு அப்டேட் வந்து கொடுத்துட்டாங்க. சோ நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க டிப்ளமோக்கு வந்து அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட் கவுன்சிலிங் முடிய போகுது. சோ உங்களுக்கு அடுத்தடுத்து சீட் வந்து அலாட்மெண்ட் அப்படிங்கறதெல்லாம் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட். சர்டிபிகேட் சிபி வெரிஃபிகேஷன், அதாவது சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன்ங்கிறதுக்கு நீங்க நேரடியாக தான் ஸ்பாட்டுக்கு தான் போகணும். ஆன்லைன் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் கிடையாது. ஆன்லைன்ல கவுன்சிலிங் மட்டும் தான் அட்டன் பண்ண முடியுமே தவிர சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனும் ஆன்லைன்ல வந்து பண்ண முடியாது. சோ நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்குள்ள நீங்க போயிட்டு டிப்ளமோ கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா தாராளமா நீங்க நேரா போயிட்டு என்ன பண்ணுங்கன்னா, சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் சப்மிஷன் பண்ணிட்டு ஃபீஸ் எவ்வளவு பேமெண்ட் வந்து கேக்குறாங்களோ அதை பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சீட் என்ன பண்ணுவாங்கன்னா அலாட்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து போட்டு விட்டுருவாங்க. இதுக்கப்புறம் கீழே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த தகவல்கள் வந்து உங்களுக்கு தற்காலிகமாக தேர்வு செய்யப்பட்ட மாணவ மாணவர்களுக்கு அவர்கள் பதிவு செய்துள்ள மின்னஞ்சல் முகவரிக்கும் மற்றும் அலைபேசி எண்ணுக்கும் அனுப்பப்பட்டுள்ளது. தேர்வு செய்யப்பட்ட மாணவ மாணவர்கள் பட்டியல் நம்ம எந்த வெப்சைட்ல யூ கேன் அப்ளை வெப்சைட்ல போயிட்டு நம்ம அப்ளை பண்ணோம் இல்லையா, அதே வெப்சைட்ல நீங்க இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளதை நீங்க போயிட்டு செக் பண்ணிக்கலாம். இந்த கவுன்சிலிங் ரிலேட்டடா இந்த அட்மிஷன் ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் வருது, சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா நீங்க இதை கொடுத்துருக்கக்கூடிய 2 மொபைல் நம்பருக்கு ஒரு மெயில் ஐடிக்கு நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறத உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம்ல வந்து கொடுத்துருக்காங்க.
இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு ஃபர்தரா வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை டிஎன்ஏஓக்கு டிப்ளமோ கோர்ஸுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்களோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்ல மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ யூஸ் பண்ணி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.